Alaikum. தாலாட்டு பாட வந்தேன் இயேசுபாலனே, எம்மை தாய் போல காக்க வந்த இயேசுபாலனே. ராரிரோ, ராரிரோ, ராரிராரிரோ, ராரிரோ, ராரிரோ, ராரிராரிரோ, ராரிராரிராரிரோ, ராரிராரிரோ, ராரிராரிராரிரோ, ராரிராரிரோ. கண்ணின் மணி போல எம்மை காத்திடவே கடும் குளிர் காலத்திலே பிறந்த பாலனே. ஏழை குடிலினில் எளிய வடிவினில் உலகின் பாவம் போக்க பிறந்த பாலனே. துன்பங்கள் நீக்கி ஆறுதல் தந்திட இம்மாழ்வில் வசந்தம் வீச பிறந்த பாலனே. துன்பங்கள் நீக்கி ஆறுதல் தந்திட இம்மாழ்வில் வசந்தம் வீச பிறந்த பாலனே. இயேசு பாலனே, எங்கள் இயேசு பாலனே. தாலாட்டு பாட வந்தேன் இயேசுபாலனே, எம்மை தாய் போல காக்க வந்த இயேசுபாலனே. எம் பாவம் போக்க வந்த இயேசுபாலனே, எம் வாழ்வை மாற்ற வந்த இயேசுபாலனே. எம்மோடு வாழ வந்த செல்ல மகனே யாராரோ, எம்மோடு வாழ வந்த செல்ல மகனே யாராரோ. ஆராரோ, ஆராரோ, ஆரிராரோ, ஆராரோ, ஆராரோ, ஆரிராரோ, ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 4 மணியிலிருந்து 7 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியிலே இன்று நிகழ்ச்சி நிரலுக்கு கடந்து போகும் முன்னால் தயவு செய்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண் சர்ஜரி 2 கண் சர்ஜரி முடிந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்க, நம் வீடு வரவில்லை. சுகம் பெற வர பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, ஜோன் போல் ஆனந்த் அவர் கூட சர்ஜரி கண்ணில் கற்றா சர்ஜரி செய்திருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 ஊழியக்காரருக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். காரணம், வார்த்தையை கொடுக்குற ஊழியக்காரர்கள் தாழ்ந்த கொடுக்குற பிள்ளை. எனவே அவர்களுக்காக ரஜினி அலங்காரமணிக்காக ஜோன் போல் ஆனந்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஆரம்ப ஜெபம். இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தை ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாட வருகிறார் ஸ்காபரோ ஒன்டாரியோ சிஸ்டர் கருணா அவர்கள். 2வது சங்கீதம் பிரதர் மகேந்திரன். ஊழியருக்கான ஜெபம். 110 நாடுகள் சங்கம வானொலியிலே வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரர்கள், வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரர்கள், அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெயிப்பார் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன்.
இன்று 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின் இந்தியாவிலிருந்து பேசுவார். அதோட நிகழ்ச்சி முடிவு வருகின்றது. இன்றைய நாளில் 2 ஊழியர்கள் தான் செய்து கொடுக்கிறார்கள். அதுடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்றைய நாள் ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, வார்த்தைகளின் வெளிச்சத்தை உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த வார்த்தையின் வெளிச்சம் உலகெங்கும் பிரகாசிக்க, இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான வாழ்க்கையில் உள்ளவர்கள், இருண்ட வாழ்க்கையிலே துடித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உதிக்க நீர் என்று கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையின் வெளிச்சத்திலே கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொண்டு விக்கிர வழிபாடு விடுபட்டு உண்மையை நோக்கி பார்க்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, 2 ஊழியக்காரர்களும் வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கப்படுது. அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த நாட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஊடுருவி செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தையின் வெளிச்சம் செயல்படுகிறத கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், பாடுபடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். உமக்கென்று பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறாள், பாதபடியிலே வந்திருக்கிறாள் சுவாமி. உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறாள் சுவாமி. அவரை கரம் பிடித்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளே சுவாமி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி நீர் ஆண்டுபாந்த கரத்தால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒரு பிரசன்னம் ஒரு பிள்ளைகள் மீது மூடப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அக்கிய ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர்கள், தானத்தை கொடுக்கிற பிள்ளைகள், பாட்டுக்கள் பாடுகிற பிள்ளைகள், சங்கம வானொலியம் ஒரு அக்கிய அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரை கேட்கின்ற பிள்ளைகள் வார்த்தையில் வேரூன்றி கனிவெடுக்கும் பிள்ளைகளாக, வரங்கள் வேறு செய்யும் பிள்ளைகளாக நீ வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து சுவாமி நிகழ்ச்சியை உமது பொற்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆணிபாய்ந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆணிபாய்ந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீ வெகு சீக்கிரம் வரப்போற சுவாமி. அதுக்கிடையில எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும். உமது வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட நான் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளில் ஆரம்ப ஜெபம், அதாவது வார்த்தை வெளிச்சத்துக்காக ஜெபித்து, சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காக ஜெபித்து, பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்தக்காக ஜெபித்து, ஆவியானவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி சர்ஜரி முடிந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த் அவரும் சர்ஜரியில் இருக்கிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம் ஜெபிக்க வேண்டிய எங்களுக்கு கடமை, ஊழியம் செய்கிற பிள்ளைகள். எனவே பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இந்த ஒன்று நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ அங்கிள். நன்றி அப்பா, நன்றியோட உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, தகப்பனே, நீர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. அப்பா, மகா பெரிய உன்னதமான தகப்பன் நீர். எங்களை பூமியில் உள்ள மனிதனை நீர் கண்ணோக்கி பார்க்கறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி. தகப்பனே அப்பா, நீர் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து உம்மை ஆராதிக்கும்படியாய் உருவாக்கி அந்த மனித குலம் கத்தாவை உம்மை விட்டு விலகி போகாதபடி எப்போதும் உண்மையில் நோக்கமாயிருக்கும்படியாய் அழைத்த அநேக ஆத்துமாக்கள், உமக்காக வாழ்கின்ற எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே, ஜீவ கிரீடத்தை பெறுவான். தகப்பனே, உம்முடைய
உம்முடைய வழியிலே கத்தாவே வருகிற எல்லா தடைகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லாரையும் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை எப்போதும் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் அப்பா. உம்முடைய ரத்தம், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை சுமக்கத்தக்கவன் யார் கத்தாவே? நீர் ஒருவரே அதை உங்களுக்காக சுமந்தவர், எங்களுக்காக அவமானப்பட்டவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள், உதகடலின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை நீர் விரும்புகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் தகப்பன், உம்மை நாங்கள் போதும் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் தாழ்மை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். விசேஷமாக கண் சர்ஜரிக்காக போயிருக்கிற ரஞ்சனி அலங்காரமணிக்காகவும் இன்னும் விக்டர் பவுலுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பலத்த கரங்களினாலே அவர்களை கத்தாவே சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க கத்தாவே, அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும். அப்பா தகப்பனே, வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுகிறவர் ஆண்டவரே. இந்த கண்களில் வார பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் நீர் இதுவரை பாதுகாத்த தகப்பன், இனி வரும் காலங்களில் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. அப்பா தகப்பனே, ஊழிய பாதையில கத்தாவே எல்லா காரியங்களும் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இந்திய தேசத்துல இருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய சபையை பொறுப்படுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. சுகம் ஆரோக்கியம் விரைவில் அடையும்படியாய் உம்முடைய கிருபை எப்போதும் அந்த மனை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே, டோலிக்கா ஜெபிக்கிறோம், சுபாலங்காக்கா ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீர் எப்போது நிறைக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய குடும்ப காரியங்களை நீர் அறிவீர் கத்தாவே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பன். இந்த நாளிலும் சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் அவளோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல் குடும்ப காரியங்களை நீங்க அறிவீங்க கத்தாவே. எல்லா காரியங்களிலும் உதவியும் ஒத்தாசையுமாய் நீர் இதுவரை நடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்துங்க. அது போல இந்த நலன்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, சுகம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த ஊழியத்திலே தொடர்ந்து நடத்துகிறவர் நீர் கத்தாவே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கத்தாவே, ஒவ்வொரு செய்தியை கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் விதைக்கிற விதை 30, 60, 100 அநேக ஆத்மாக்களை உங்களுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்கே ஆகிலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தையை அப்பா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்ப அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அவர்கள் நம்புகிறபடியால் அவர்களை நீர் விடுதலை ஆக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியிலே கத்தாவே எங்களுக்கு குடியிருப்பு இல்லை ஆண்டவரே. அது பரலோகத்துக்குரிய குடியிருப்பை பற்றி உம்முடைய வசனங்கள் பேசுகிறது. எல்லாரும் உணரட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த பூமியிலே நிரந்தர வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒவ்வொருவரும் அறியும்படியாய் அவருடைய இருதயங்கள்ல பேசுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, போகிற இடங்கள் எல்லாம் ஒரு ஆத்மாவாகிலும் அவர்களுக்கு கிடைக்க கிருபை பாராட்டுங்க. விசுவாசிகள் ஆகிய நாங்கள் கத்தாவே மேய்ப்பர்களும் மந்தைகளுமாய் கத்தர் உமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்படியாய் நாங்கள் பேசும்போது ஒவ்வொரு ஆத்மாவும் விடுதலை அடையும்படியாய் ஒவ்வொரு பாடல்களை கேட்கும் போது ஆத்மாக்கள் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாகத்தில் எல்லா ஊழியக்காரரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளை, விசுவாச மக்களை, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை
எல்லாரையும் கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து உம்மை ஒருமனப்பட்டு துதிக்க அழைத்து வாருங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் கரம் அப்பா, உம்முடைய கரம் அவர்களை பிடித்து இழுத்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே சவுல் அரசனாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவன் பலகைகளுக்கு இடையில ஓடி ஒளிந்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஆனாலும் நீர் கத்தர் கைவிடவில்லை. அந்த சவுலை கொண்டு வந்து அரசனாக்கி நீர் ஆளுகையில் இருத்தினவர் கத்தாவே. ஆனாலும் உண்மை கடைசி நாட்களில் மறுதளித்து அந்த அருமையான ஒரு இதிலிருந்து தள்ளப்பட்டவராய் மாறி போனார். அப்படி ஒரு தள்ளப்பட்ட நிலைக்கு நாங்கள் வந்து விடாதபடி கத்தாவே உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் உம்முடைய கிருபையை நாங்கள் எப்போதும் விசுவாசிக்கிறவர்களாய் எல்லாரையும் மாற்றுங்க. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த தேசத்து ஜனங்களை இந்த பூமியின் குடிகளுக்குள்ளே நீர் விசேஷமாய் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள் சார்ந்த குணமுள்ளவர்களாய், நீதிமான்களாய், உமக்கு பயந்தவர்களாய் அவர்கள் நடந்த போது கத்தர் நீர் அந்த சிறு கூட்டத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் இன்றவரை உம்மை மறக்கவில்லை. ஆனாலும் மேசியாவை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுங்க. நீங்களே மேசியா என்று காணும்படியாய் அவளுடைய இருதயங்களில பேசுங்க, சொப்பனங்களில பேசுங்க. எருசலேமை காத்து கொள்ளுங்க. கடைசி நாளில் உங்கள் கால்கள் அந்த இடத்திலே வந்து தங்கும் போது அவர்கள் உம்மை நோக்கி புலம்புவார்கள், குத்தினவர்களும் உம்மை காண்பார்கள் என்ற வார்த்தை கத்தாவே. அதற்கு முன்பாக அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, கைவிடாத தகப்பன் நீர் இழுத்து கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே கத்தாவே அநேக செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. பெண்களுக்கான சுதந்திரம் இல்லாத அந்த தேசத்திலே தங்களுடைய சொந்த இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை கத்தாவே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களாலே கத்தாவே கொல்லப்படுகிறவர்களாய், கற்பழிக்கப்படுகிறவர்களாய் அந்த பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் பேராக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நினைத்தருளுங்க ஆண்டவரே, பேராக நினைத்தருளுங்க. நீர் காண்கிற தகப்பன் எல்லாம் சிருஷ்டிகள் யாவும் உங்களுடையது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த சிருஷ்டிகளும் உங்களுடையது. ஆகாரின் வழி வந்த அந்த சிருஷ்டிகள் நீங்க பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல கண்ணீரை துடைத்துள்ளுங்க. அடையாள அற்புதங்களை காண்பீங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ரட்சிப்பை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. எல்லா பாதுகாப்பும் உம்முடைய திருக்கரத்தில் உண்டு. உம்மை காண முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற அந்த கண்களை, மூளைச்சலவை செய்யப்படுகிற அந்த தேசங்களை கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிதாவின் வலது பார்சத்தில் நீர் பரிந்து பேசுகிறது போல நாங்களும் இடத்திலே பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க. நீர் எல்ரோயா இருந்து காண்கிற தகப்பன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் தங்களுடைய குடும்பங்களை அவர்கள் மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க அந்த குடும்பத்தை. நீர் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்படியாய் இந்த பூமியிலே ஒவ்வொரு குடும்பமாய், தாயாய், தகப்பனாய், பிள்ளைகளாய் நீங்க உருவாக்கி நீங்க அதை எல்லாவற்றையும் உடைத்து இந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போகிற இந்த போதை வஸ்துக்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக சிறையில் இருக்கிறவர்கள், அறியாமை செய்த தவறுகளினால் தண்டிக்கப்படுகிறவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷம் அந்த கதவுகளுக்கு கூட உள்ளே செல்லட்டும். அவர்களுக்கு ரட்சிப்பை காண்பிக்கட்டும். அது போல வைத்தியசாலைகள் தங்களுடைய நோய்களினாலே அலைக்கடிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும். ரட்சிப்பை காண்பிக்கட்டும், விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே கத்தாவே நீர் தான் எங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே. அழுகை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஞானத்தினாலே நீதியினாலே நிரப்புங்க, இரக்கத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு எதிராக எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் நீர் எல்லாரையும் மன்னித்து இழுத்துக் கொள்ளுகிறவர் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்கள், காவல் அதிகாரிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீதியின் நியாயத்தையும் கற்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நீர் அந்த இடத்திலே ரட்சிப்புக்காக ஊழியங்களை பெருக பண்ணுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நாங்கள் போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை ஆண்டவரே. இந்த உலகம் அப்பா அழிவுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இறுதி நாளிலே கர்த்தாவே இது தீயினால் வெந்து போகும் என்ற அந்த வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொரு தேசமும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக, இந்த மரணத்துக்கு முன்பாக எல்லாரும் ரட்சிக்கப்பட உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர உம்மை விசுவாசிக்க கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று நீர் சிலுவையிலே மன்னித்தது போல மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர் நீர்தானே, அகிலம் ஆள்பவர் நீர்தானே. அகிலம் படைத்தவர் நீர்தானே, அகிலம் ஆள்பவர் நீர்தானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. Praise the Lord. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. நீங்கள் ஆவியானால் ஏவப்பட்டு எல்லாருக்காக பாரப்பட்டு ஜெபித்தீர்கள்.
அது மட்டுமல்ல, எல்சடாய் நீ சர்வ வல்லவர் என்ற அருமையான ஒரு பாடல், நல்ல கருத்துள்ள பாடல், இனிமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கையெட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை இந்நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடிய சகோதரி சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்றாரியம். தொடர்ந்து சங்கீதம் கலையத்திலிருந்து இந்த சங்கீதம் 96 பழைய ஏற்பாடு 730 பக்கம். சங்கீதம் 96 பழைய ஏற்பாடு 730 பக்கம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்பட்டவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமை மகத்துவம் அவர் பரிசுத்த தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையில கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆயால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதகக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பியிருக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம். சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட ஜெபித்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காக பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்துக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாட சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிங்கம்மா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து நாங்க கேட்பதற்கு முதலே எங்களுக்கு நீங்க ஜீவிக்கிறீங்க. ஆனபடி உங்களோட பிரச்சனத்தை நாங்க இப்பொழுது உணரக்கூடியதாக உங்களுடைய அன்பில் மூழ்கி உங்களோட வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வாக்குத்தத்தம் கூறுகிறது ஆண்டவரே, உங்களோட வாக்குத்தத்தம் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீர் உண்மையுள்ள தகப்பன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென் ஆண்டவரே. உங்களோட வெளிப்படுத்தல உங்களோட அழைப்பையும் கொடுத்த இந்த ஊழியக்காரர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க உங்களோட ஒளியை பிரகாசித்து எங்களுக்குள்ள நீங்க ஜீவிக்க தந்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். பெறப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. பாஸ்டர் பால் ஆனனுக்காண்டி வருகிற ஆண்டவரே, அவங்க கேட்ராக்ட் சர்ஜரி செய்துட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீங்க பலவீனம் உள்ள நேரம் பலனை கொடுக்கிற தகப்பன், அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. இன்னும் உங்களோட வல்லமையும் உங்களோட பலனை சத்துவத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க பலவீனமா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பலன் அவர்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவர்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அவங்க வீக்கான நேரங்கள்ல பலவீன நேரங்கள்ல ஆண்டவரே உங்களோட
உங்களோட கரம் அங்க கூட இருந்து அப்பா நீங்க இன்று மட்டும் காத்த தகப்பன் இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி இன்று மட்டும் காத்த தகப்பன் இனிமேலும் பாஸ்டரை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இரத்த கோட்டைகளை மறைச்சி வைங்க அப்பா. எந்த விதமான ஆபத்தும் வராதவண்ணமாக இன்று வரையும் காத்து வந்த தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. நீங்க எங்களை அடைக்கலமான தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. இந்நேரம் நீங்க அவர்களை காத்து அவர்களை புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க. உங்களோட வெற்றி கொடி பிடித்து இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிப்படுத்தலை பாஸ்டர் கொடுத்து அநேகருக்கு இன்னும் அதிகமாக சாட்சியாக வச்சிருக்க போறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக அவர்களை ஆண்டவரே உங்கள் இரத்த கொட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்போ ஒரு ரஞ்சினி அலங்காரமணிக்காண்டி வருகிறேன் அப்பா. அவர்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நீங்க அழைத்த ஊழியக்காரங்க ஒரு நாலு ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக நீங்க காத்து வந்த உங்களோட சிறகுகளின் கீழே அணைத்து காத்து வந்த உங்களோட அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க பெரியவர், எங்களுக்குள்ள உலகத்தில் இருப்பவர்களையும் பார்க்க உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதற்கான நன்றி செலுத்தின ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தம் அவர்களை அங்கு வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அப்பா 1000-10,000 பேர் உங்க பக்கம் விழுந்தாலும் உங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி ஆண்டவரே நீங்க அவர்களை காத்து இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் பலப்படுத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமாக சாட்சியாக நிலைநிறுத்தி வைக்க போற கிருபைகளுக்கான நான் நன்றி செலுத்துறேன் இயேசுவே. என்ன விதமான தடைகள் அங்கே இருந்தாலும் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அந்த உடம்புல ஆண்டவரை ஒரு விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாத வண்ணமாக இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட ஊழியக்கார பிள்ளைகளை நீங்க ஒரு போதும் கைவிட மாட்டீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு பெரிதான சாட்சியாக சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து உங்களுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாக நீங்க நிலைநிறுத்தி வைக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார். பவுலும் சீலாம் சிறைச்சாலையில் இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த துதிகள் மூலமாக அற்புதம் நடந்தது. அந்தபடி அப்பா இப்பொழுதும் பிரதர் பாஸ்டர் பாஸ்டர் ஆனந்த் பாலுக்கும் சிஸ்டர் ராஞ்சினிக்கான் ஜபிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு புது பலனை கொடுத்து அவர்கள் சாட்சியாக நிறுத்தி வைக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துற பிள்ளைகளை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கனமும் மகிமைக்காகவன்றி ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களுக்கென்று சாட்சியா நிலைநிறுத்தி வைத்து இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட இரத்த கொட்டைகளை வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்துறது மூலமாக யாவரையும் ஆண்டவரே நீங்க புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து எங்களுக்கு அப்பா புதிதான வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி சாப்பனே, நன்றி ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதரே நீங்க ஜீவனுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் இருந்த எங்களுக்கு நானே ஜீவன் அப்பம் என்று கூறியபடி எங்களுக்குள்ள ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரே உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. மகேந்திரன் ஐயாக்காண்டி வருகிறேன் அப்பா. வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு ஒரு புதிதான வார்த்தையில எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வரு ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து
இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத்ம மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்திருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உம்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பு நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடு, மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆமென். அவர் நல்லவரும் பரிசுத்தவரும் போதுமானவரா எங்களுடைய ஜீவியத்தில் எங்களை வழிநடத்தி கொண்டு வர மகா பெரிதான பரிசுத்தமான ஆவிக்கும் அந்த வெள்ளமே இருந்த கருத்துக்கும் நான் நன்றி செலுத்தி யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. ஜெபித்தீர்கள், பாடுறீர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நாளிலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காகவும் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்துக்காகவும் ஜெபிப்போம். காரணம், வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரர்கள் தொடக்கம் முதல் முடியும் வரை வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை கால வேளையிலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியையும் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த 2 பேரும் நமக்கு வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர் சுவாமி. ஒவ்வொரு நாளும் வந்து உம்மோடு உறவாடுகிற ஊழியர் சுவாமி. இவரை ஆசிரியத்த ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் இந்த இருவரையும் தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மழைப்படியாக செய்வேன் சொன்ன தேவநீர். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையை இந்த 2 பிள்ளைகள் மீது தெளிக்கிறேன் சுவாமி. ஒரு பரிபூர்ண சுகத்தினை கட்டெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த ரஜினி அலங்காரமணி ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே சாட்சி கொடுக்க இந்த உலகம் கண்டுகொள்ள நீரான உண்மையான தெய்வம், குணமாக்குற தெய்வம், பரியாரிய கர்த்தரை அறிந்து கொள்ளாவே நீர் அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாப்படி வேண்டுகிறேன்னு சொன்னீரே சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, அந்த வார்த்தை அந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறேன்.
பரியாரிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவரின் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாரின் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறான்னு சொன்னீரே சுவாமி. இந்த பிள்ளைகளையும் பொற்பாதத்தை ஜபிக்கும் பரிவுள்ள சொத்தை கொடுத்து நீ ஆசீர்வதித்து வளர்த்த ஒன்றுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்குவேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காகவும் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்துக்காகவும். ஆமென். இன்று வார்த்தையின் வச்சில முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல் ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தியை போடுகிறேன், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் பந்தியின் அவசியம் இந்த மாதம் முழுவதுமாக இதை தொடர்ந்து 4 வாரங்களும் தொடர்ந்து கேட்டாதான் இதனுடைய அர்த்தம் புரியும். இந்த வாரத்துல மட்டும் கேட்டுட்டு அதை தர்க்கம் பண்ணீங்கன்னு சொன்னா, முறுமுறுத்தீங்கன்னு சொன்னா, சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னது கிடைக்காது. இத 9ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எப்படியெல்லாம் இந்த கர்த்தரின் பந்தியை, இந்த திருவிருந்தை எப்படி அனுசரித்தார்கள், எப்படி கடைபிடித்தார்கள், எப்படி வெற்றியான குடும்பம், வெற்றியுள்ள வாழ்க்கை ஊழியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அனுபவபூர்வமாக பல நூல்களை படித்து ஆராய்ந்து சத்தியத்தை இரவும் பகலும் படித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை ஒருங்கிணைத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதனால இதை கேட்டுட்டு யார் கேட்கிறாங்க, கேட்காம போறாங்க, தர்க்கம் பண்றாங்கன்ற பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. கர்த்தரின் பந்தியின் அவசியம். இப்ப என்ன நடக்குது உலகம் முழுவதும் திருச்சபைகள்ல? சில கர்த்தரின் பந்தி என்கிறார்கள், சிலர் நற்கருணை என்கிறார்கள், சிலர் திருவிருந்து என்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இயேசு சீசர்களை பார்த்து நீங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்றார். பஸ்கான்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது காரியம், சில சபைகளில் இந்த திருவிருந்து காலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் மாலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் அதிகாலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் பகல் வேளையில் கொடுக்கிறாங்க. 3வது காரியம், சில சபைகளில் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவி துடைக்கிறார்கள். சில சபைகளில் இது போன்ற காரியங்களை செய்யாமலும் கொடுக்கிறாங்க. இப்ப சில சபையில் நான் பார்த்திருக்கிறேன், ஏன்னா நான் பிரசங்கம் பண்ண போனதுனால பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த திருவிருந்து பந்தி எல்லாருமே எழுந்து போய் வெளியே தொட்டி போங்க, ஷேர் இருக்கு, தண்ணி இருக்கு, துணி இருக்கு, 2 பேருவா போங்க, அங்க 2 பேரா போங்கன்றதுக்கு அடையாளம், ஏது சொன்னதுக்கு அடையாளமா போய் ஒருவருக்கு ஒரு கையை கழுவி காலை கழுவி துடைத்து விட்டு செபத்தோடு முழங்கால காட்டு சொல்லுவாங்க. இது ஒரு சிலைகள்ல நடக்குது. ஒரு சில சபையில எதுவுமே கிடையாது, பண்றாங்க. ஏன்னா அப்படி பண்றாங்க. 4வது காரியம், சில சபைகளில் ஊழியரே தாமாக மாவை பிசைந்து அப்பம் சுட்டு கருப்பு திராட்சை பழத்தை முதல் நாளே வாங்கி வச்சிருந்து அதை தன் கையால பிழிந்து ரசம் எடுத்து கொடுக்குறாங்க. இது மிஞ்சின நீதிமானுக்கு அடையாளம். என்னது, நான் தான் பெரிய பரிசுத்தவான்லயே நான் தான் உண்மையா இருக்கிறேன், மிஞ்சின பரிசுத்தவானா இருக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? அது அவங்களுடைய விருப்பப்படி செய்யறாங்க, அவங்களுடைய விசுவாசத்தின்படி செய்யறாங்க. அதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆனா அப்படி பண்றாங்க. ஏன்னா நான் சில சபைக்கு போயிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், கண்ணாட பார்த்திருக்கேன். நான் பிரசங்கம் பண்ண போன சபையில பாஸ்டர் இருங்க, நான் அந்த அப்பன் மாப்ப செஞ்சு வச்சிருக்கிறேன், அப்பன் சுட்டு வந்துடுறேன், எல்லாம் திருவந்த ரெடிமேட். என்னன்னு பார்த்தா அவரே மாப்பு செஞ்சு ரொட்டியை சுட்டு பழத்தை பிழிஞ்சு ஒரு பாட்டில கொண்டு வந்து மேசையில வச்சு வெள்ளை துணியை போட்டு பொத்தி வைப்பாரு. இப்படி சில சபைகள்ல பண்றாங்க. 2வது, சில சபைகளில் பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசம் அப்பமும் கடைகளில் வாங்கி பயன்படுத்துறாங்க. இப்ப சிஎல்எஸ்ல போய் வாங்குறப்பல வாங்கிட்டு போறோம், திராட்சை பழம் பார்த்து ஒரு பாட்டில் 130 ரூபா. அந்த திராட்சை அப்பம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ரவுண்டா இருக்கும், அது ஒரு பெட்டியில இருக்கும், அது 100 ரூபா பெட்டி. இப்படி வாங்கி பதப்படுத்தப்பட்ட அப்பங்கள், பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசங்கள், அதாவது பதப்படுத்த நீண்ட நாட்கள் கெட்டு போகாம பாட்டிலே இருக்குது. அந்த மாதிரி கடைகள்ல வாங்கி பயன்படுத்துறாங்க.
பயன்படுத்துறாங்க. 3, சில சபைகளில் பன்ரொட்டியும் திராட்சை ரசமும் கொடுக்குறாங்க. சில சபைகள்ல பார்த்தா பன்ரொட்டியும் திராட்சை ரசம், அப்பம் சுடுறது இல்ல, பன்ரொட்டியை வாங்கி அதை பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். சில சபைகளில் பன்ரொட்டியும் பவாண்டா கலர், கருப்பு கலரையும் கொடுக்குறாங்க. நான் ஈரோட்டுக்கு ஒரு சபையில போயிருந்தேன். திடீர்னு தான் ஒரு பன்ரொட்டியும் ஒரு பாத்திரத்துல பன்ரொட்டியும் ஒரு கருப்பு கலரு உடைச்சு ஒரு பாட்டில் ஒரு கிண்ணத்துல ஊத்தி மூடி வச்சாரு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. இதான் திருவிருந்து. நேத்து நான் இந்த வாரத்துல போய் திராட்சை ரசம் வாங்க மறந்துட்டேன், வாங்கி வைக்க மறந்துட்டேன் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, எந்த காரியத்தை மறக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவன் எப்படி எல்லாம் அதை தயார் பண்ணாங்க தெரியாது. கவனிக்கிறீங்களா? அப்ப பன்ரொட்டியும் பவாண்டா கலரும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப ஈரோட்டுல சேலத்துல 2003ஆம் ஆண்டுல ஒரு பாஸ்டர் டெடிகேஷன் நடந்துச்சு. சாமுவேல் சொல்லி வெள்ளைக்காரங்க கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில இருந்து ஒரு 30 வெள்ளைக்காரங்க வந்திருக்கிறாங்க. 3000 பாஸ்டர்கள் கலந்து கொண்டாங்க. 3 நாள் கருத்தரங்கு. 3ஆவது நாள் கடைசி நாளே திருவிருந்து கொடுக்குறாங்க. அந்த 30 வெள்ளைக்காரங்களும் அந்த சேலம் அந்த தலைவர் NESC தலைவரும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா பன்ரொட்டியை வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. டேபிள் நிறையா வெறும் பன்ரொட்டி ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து இந்த சதுரமா பிரிண்ட் பண்ணு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்ப திராட்சை ரசம் வச்சிருக்கிறாங்க பானையில குடமா தர. ஏன்னா 3000 பேருக்கு கொடுக்கணும். அப்ப அந்த பிரிண்ட் பண்ணத்தான் பிச்சு பிச்சு கொடுத்தாங்க அப்பன்னு சொல்லி. அப்ப இப்படி கொடுத்தாங்க. அப்ப சில சபைகளில் பன்ரொட்டியும் பவண்டா கலர் கொடுக்குறாங்க. இப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் என்று கேள்வி, என்னங்க பவண்டா கலர்ல கொடுக்குறீங்க, என்னங்க இப்படி கொடுக்குறீங்க, என்னங்க பன்ரொட்டியை கொடுக்குறீங்க, ஏங்க இப்படி நீங்களே அப்பம் சொல்றீங்க, நீங்களே இது பண்றீங்க அப்படின்னு ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தருடைய பதில், ஐயா எதை செஞ்சாலும் பரவாயில்லை, அதை விசுவாசத்தோடு செய்கிறதா பலன்றாங்க. கரங்களை தட்டி கட்டணும். அல்லேலூயா. ஏன்னா காணாவூர் கல்யாணத்துல பச்சை தண்ணீரை திராட்சமா மாட்டினார்ல, பன்ரொட்டிய விசுவாசமா இயேசுவின் சரீரமா விசுவாசிக்கணும், பவண்டா கலரை இயேசுவின் ரத்தமா விசுவாசிக்கணும். நீ எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலிக்கும்னு சொல்லி பதில் சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன பிறகு வாய் பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது. சரி, இப்ப செய்திக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தரின் பந்தியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல 1, இயேசு திருவிருந்து கொடுத்தார். இயேசு திருவிருந்து கொடுக்கிறார். 4 சுவிசேஷத்திலுமே இயேசு திருவிருந்து கொடுக்கப்பட்ட நற்செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரிங்களா? அடுத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பவுல். 1 கொரிந்தியர் 11ல பவுல் 5 நபர்கள் திருவிருந்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அவங்க திருவிருந்து கொடுத்தாங்களா கொடுக்கலையா நமக்கு தெரியாது. பவுல்லாம் சபைகளை கட்டி இருக்கிறாரு. ஆனா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. ஆனா சொல்லப்படுகிற எல்லாத்தையும் எழுதினால் உலகம் கொள்ளாதுன்னு இயேசு சொல்றாரு. அப்ப இந்த 5 நபர்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பவுல் திருவிருந்தை பத்தி எழுதியிருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். கொடுத்தார்களா என்பது நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? அப்போஸ்தலர் 2:46 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு என்று மட்டும் இருக்கிறது. திராட்சை ரசத்தை பத்தி அங்க சொல்லல. அப்ப வீடுகள் தோறும் சீசர்கள் விசுவாசிகள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஒருமுனப்பட்டிருந்தான்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்து 2வது காரியம், திருவிருந்து என்றால் என்ன அப்படிங்கிறத விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் சபை என்பது திருவிருந்து என்றால் என்ன, கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன, கர்த்தருடைய பஸ்கா என்றால் என்ன, நற்கருணை என்றால் என்ன என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து எடுக்கும் போதுதான் அங்க ஆசீர்வாதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பாவம் உண்டாகும். ஏதோ ஊழியக்காரர் கொடுக்கிறாரு கடமைக்காக எடுத்தோம்னு சொன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். திருவிருந்து என்றால் என்ன? 1, இயேசுவின் சரீரமாக இருக்கிறது. அவர் ஊழியக்காரர் பிட்டு கொடுக்கிற அப்போ இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. 2, இயேசுவின் ரத்தமா இருக்குது. இந்த கப்புல கொடுக்கிற இந்த திராட்சை ரசம் தண்ணியில தான் கலந்திருக்கிறோம். அதை ஊழியர் கொடுக்கும் போது சொல்லி கொடுக்கும் போது இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்குது இயேசு சொல்றார். ஆனா ஊழியக்காரர்கள் நாங்க கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்குன்னு சொல்றோம்.
இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் போது அப்ப இயேசுவின் சரீரமாக இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அதை வாங்கும் போதே ஒரு பயபக்தியோட வாங்கக்கூடாது. விசுவாச கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பக்தியில கொண்டு போயிட்டான். அதான் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க. விசுவாசத்தின் மார்க்கம், விசுவாசத்தோடு கூட அனுசரிக்க வேண்டும். பக்தி மார்க்கம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாசத்தின் மார்க்கம். சரிங்களா? மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கொடுத்த திருவிருந்தும் இயேசு கற்பித்த திருவிருந்து போதனையும் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 19, 20, 26, 27, 28, 30 இந்த 6 வசனங்களிலும் இயேசு திருவிருந்தை குறித்து போதித்து திருவிருந்து கொடுப்பதை பார்க்கலாம். 6 வசனங்கள். ஒண்ணு 19ல இயேசு சொன்னார். என்ன சொல்றார்? 19வது வசனம், இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சொன்னாங்க. 2 20வது வசனம், சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 26வது வசனம் 27வது வசனம், அவர்கள் போஷணம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 28 இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது சொன்னார். 30வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு நடத்தின திருவிருந்து பந்தி இந்த 6 வசனத்துக்குள்ள அடங்கி இருக்குது. சரிங்களா? அப்ப 6 வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. கவனிங்க. அப்ப திருவிருந்து இயேசு கொடுத்தாரு, அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. அவர் சரீரத்துக்கு அடையாளமாய் ரத்தத்துக்கு அடையாளமாய். அப்ப 30வது வசனத்துல சீசர்கள் ஏன் பாட்டு பாடினாங்க? சந்தோஷம், விடுதலை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அதுக்காகத்தான் பாட்டு பாடினாங்க. சரியா? பாட்டு எதற்காக பாடினாங்க? தோத்திரம் ஏன் செலுத்தினாங்க? மன்னிப்பு, மீட்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம் கிடைத்தது. இயேசுவின் ரத்தத்தின் மூலம், இயேசுவின் சரீரத்தின் மூலம் கடன்ல இருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை, எல்லாத்திலிருந்து விடுதலை. கரபாக்கி கத்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாட்டு ஏன் பாடுறாங்க? இயேசுவை பத்தி பாட்டு பாடுறாங்க. பாட்டு எதுக்குன்னா சங்கீதம் 13:6, கர்த்தர் நன்மை செய்தபடியால் பாட்டு பாடினாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறேன்னு சொல்லி சங்கீதம் 13:6 தாவீது சொல்றார். அப்ப கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மை என்ற சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நன்மை என்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், விலையேறப்பட்ட ரத்தம். சரி, கடைசியாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 அந்த 3 வசனங்களை மறுபடியும் வாசிக்க போறோம். அவர்கள் போஷணம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். அடுத்து இந்த 28வது வசனத்தை நல்லா கவனிக்கணும். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, சொல்லுங்க, அநேகருக்காக, ஒருத்தருக்காக இல்ல, 2 பேருக்காக இல்ல, 12 பேருக்காக இல்ல, 82 பேருக்காக இல்ல, அநேகருக்காக, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது இடது. யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்கும் சிலுவையிலே பலியானார் எழுதப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல மத்தேயு 26, 28 அநேகருக்காக சிந்தப்பட்டுகிற ரத்தம், அநேகருக்காக சிந்தப்பட்ட சரீரம், இயேசுவின் சரீரம், அநேகருக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்று சொல்லப்படுது. சரி, கடைசியாக எல்லாரும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் திருவிருந்து எடுக்கணும். சபைக்கு
ரட்சிக்கப்பட்டவங்க வர்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க வர்றாங்க, புதுசா வந்திருக்கிறாங்கடா. வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க வர்றாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது, வாலிப பிள்ளைகள் புதுசா வந்து கிடையாது, எல்லாரும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் இந்த திருவிருந்தை எடுக்கலாம் சொல்றார். எல்லாருக்காகவும். அதுதான் சபையினுடைய ஒழுங்கு. சரியா? அப்ப அது சபையினுடைய ஒழுங்கு. எல்லாரும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களா நீதிமான்களா? இருக்கிற எல்லா ஊழியக்காரனும் பரிசுத்தவனா? கிடையவே கிடையாது. வேதம் ஒருவனும் நல்லவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அவருடைய கிருபையில வாழ்றோம், கிருபையில நடக்கிறோம், கிருபையில பேசுறோம். விசுவாசியும் பரிசுத்தவான் கிடையாது, சபை மக்களும் பரிசுத்தவான் கிடையாது, போதிக்கிற ஊழியக்காரனும் பரிசுத்தவான் கிடையாது. இருந்திருக்காங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இல்லை. ஆனா எல்லாரும் இந்த உடன்படிக்கையில கை கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வருகிற ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் என்ன இருக்கு? கசப்பு இருக்கு, கோபம் இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு, பகை இருக்கு, சண்டை இருக்கு, எரிச்சல் இருக்கு, டென்ஷன் இருக்கு, வாங்கின காசை திரும்ப கொடுக்காத தன்மைகள் இருக்கு, துன்மார்க்கத்தனம் இருக்கு, பொய் இருக்கு, ஏமாத்து வேலை இருக்கு. கிறிஸ்தவன்ட்ட இருக்கா இல்லையா? கிறிஸ்தவன் வந்து நீதிமான்னு பேசக்கூடாது. கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கூட பயப்படுறான், வாங்கின கடன் திரும்ப கொடுக்காட்டி தெருவுல விட்டு வைவேன்னு. ஆனா ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணுவான்? பாப்பா, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, போடா அப்படின்றான். தப்பு தப்பு பண்றல. அப்ப அவங்க எல்லாரும் இந்த உடன்படிக்கையில பங்கு வரும்போது அங்கே ஒரு பயம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டாகிற ஒரு பயம் உண்டாகும். அதுக்கு தான் என்ன சொல்றாரு? தொடர்ந்து கொடு அப்படின்றாரு. ஆனா இங்க சபையில நடக்கிற ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்கிற கொடுமை தெரியுமா? எல்லாருக்கும் திருவிருந்து கிடையாது. ஊழியக்காரர் வராரு, அறிக்கை கொடுப்பாரு, பாடல் இருக்கும், ஆராதனை இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஜெபம் இருக்கும், எல்லாமே காணிக்கை இருக்கும், தசமாவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த திருவிருந்துல மட்டும் ஒரு பிரிவினை இருக்கும். இன்னைக்கு சபையில ஊழியக்காரர் சொல்லுவாரு, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது, திருவிருந்து எடுக்க தகுதியானவர்கள் மட்டும் முழங்கால நெல்லுங்க, மத்த எல்லாரும் வெளியே போய் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை வரணும். இதை நான் போன சபைகள்ல பாக்குறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? 12 பேருக்கு திருவிருந்து கொடுத்தாரு. யூதாச விலைக்கு வச்சாரா? யூதாசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்றாரு. எல்லா பேரும் நானும் வாங்கிய, உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான், யூதாசு தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்கவே, அங்க திருவிருந்து நடக்காது, கொலைதான் நடந்திருக்கும். பேதுரு எந்திரிச்சு யூதாசை வெட்டி கூறு போட்டுருக்கான். இயேசுவை பிடிச்ச உடனே காதை வெட்டினவன், காட்டி கொடுக்கிறவன் தாண்டா நம்ம கூடதான். பேதுரு எந்திரிச்சு சுக்குநூறா வெட்டி குமிச்சிருக்கான். யூதாச பிசு பிசா குமிச்சிருப்பான். இயேசு காட்டி கொடுக்கல, துரோகியை காட்டி கொடுக்கல, விரோதியை காட்டி கொடுக்கல, உங்களில் ஒருவனே காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட சொல்லியிருக்காரு. யூதாசு மறைமுகமா கூட சொல்லிருக்காரு, யூதாசு எந்திரி, எனக்கு நீ சீசனா இருந்த ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷமா 3.5 ஆண்டு காலம் எனக்கு பணப்பை சம்பந்த ரொம்ப நன்றி, விசுவாசமா தான் நன்றி. ஆனா இப்ப உன் இருதயம் சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை, உன் எண்ணம் வேறுபட்டு இருக்கு. ஒரு 11 பேர் மட்டும் திருவிருந்து எடுக்கட்டும், நீ போய் கொஞ்சம் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்து சொன்னாரா? கிடையவே கிடையாது. வேற்றுமை கிடையாது, அவற்றை பச்சதாபம் கிடையாது. துரோகிக்கும் அப்பம் கொடுத்தார், விரோதிக்கும் அவருடைய ரத்தத்தை பங்கிட்டு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 5:44 என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை விரோதிக்கிற, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபியாத இருக்க, அவங்களை ஆசீர்வதிக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இப்ப சபைகள் இருக்கிற கொடுமை என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்க தகுதியானவர்கள் முழங்கால மீதமுள்ள எல்லாரும் வெளியே கொண்டுருவாங்க. என்ன நடக்குது கண்கூட நான் பார்த்திருக்கிறேன். எல்லா சபையில, ஒரு சபையில 30 விசுவாசிகள் இருக்காங்க வைக்கவே. 30 விசுவாசிகள் இருந்தா 26 பேரு, 4 பேர் முழங்கால இருப்பாங்க திருவிருந்து எடுக்க. மீதா 26 பேரு போதகர் வார்த்தைகள் பற்றி வெளியே போய் உட்காந்துருப்பாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. 2, ஒரு சபையில 50 பேர் இருந்தா 35 பேர் வெளியே
15 பேரு முழங்கால நிற்பாங்க. 3, ஒரு சபையில 100 பேர் இருந்தா 70 பேர் வெளியே போயிடுவாங்க, 30 பேர் முழங்கால நிற்பாங்க. ஒரு சபையில 500 பேர் இருந்தா 400 பேர் வெளியே போயிடுவான். தைரியம் இல்ல, 100 பேரு முழங்கால நிற்பான். கடைசியாக ஒரு சபையில 1000 பேர் இருந்தா 800 பேர் வெளியே போயிடுவான், 200 பேர் முழங்கால நிற்பான். இந்த லிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் சொன்னா, 2000 ஆண்டுல நான் ரசிக்கப்பட்டேன், 2002 நான் போதிக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நான் போய் திருச்சபைகள்ல பாகுபாடின்றி ஊழியக்காரர்கள் என்னை அழைத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்னை அழைத்து பயன்படுத்துற ஊழியக்காரர்களுக்காய் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். இந்த லிஸ்டுகளை பூரா நான் கண் கூட பார்த்து அனுபவிச்சுவேன். 50 பேர் கொண்ட சபையில போதித்திருக்கிறேன், 30 பேர் கொண்ட சபையில போதித்திருக்கிறேன், 100 பேர் இருந்த சபையில போதித்திருக்கிறேன், 500 பேர் இந்த சபையில போதித்திருக்கிறேன், 1000 பேர் இந்த சபையிலும் நான் வசனத்தை போதித்திருக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா எனப்பட தெரிந்து கொண்டு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்தோம். ஹல்லேலூயா. அப்ப இப்படித்தான் நடக்கும். திருமணத்தெடுக்க தகுதியானவர்கள் முழங்கால இருக்க, இது எல்லாரும் வெளியே வருங்க. பாவங்க வேடிக்கை வைப்பாங்க, எங்களுக்கெல்லாம் இது கிடைக்காதாட்டு. அவன் என்ன சொல்லிட்டாங்க, பொய் பேசுறவன் முறுமுறுத்த வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கியா பூரா வெளியே போயிடும் அப்படின்னு ஊழியக்கார இப்படியே சொல்லணும். ரொம்ப கோபமா பேசுறத பார்த்துருக்க சில ஊழியக்காரன். வீட்டுல சண்டை போட்டு புருஷன் சண்டையா, பிள்ளைகளுக்குள்ள சண்டையா, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டையா, மரியாதையா வெளியே போயிடும், உனக்கு திருமணத்து கிடையாது. சில ஊழியக்காரன் சொல்லியிருக்கான். இதை கண் கூட கேட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் இயேசு சொல்றாரு. சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல வியாதி உள்ளவனுக்கு வைத்தியன் தேவை என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். மத்தேயு 9 எடுத்துக்கொள்வோம். நல்ல சத்தியம். மத்தேயு 9ல 10-13 வரைக்கும் வாசிப்போம். 10-13 வரைக்கும். பின்பு இயேசு வீட்டிலே போசனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போசனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனதிருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். இயேசுவுக்கு, இயேசுவுக்கு, இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசுவை போன்ற ஊழியக்காரர்கள் தேசத்துக்கு தேவை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து, ஆனால் திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பு ஒரு காரியம் நடத்தப்படணும். ஒரு காரியம் நடத்துறோம், இப்ப அதை நம்மளும் செய்ய போறோம். திருவிருந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா எல்லாருக்கும் அப்படியே ஏனோதானோ கொடுக்கறது ஒரு சபையில ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பு ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஒன்று, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் வருவான். ஒருவேளை வரையில சண்டை போட்டிருக்கலாம், கோபத்துல இருக்கலாம், டென்ஷன்ல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், கலக்கத்துல இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்ப திருவிருந்துக்கு முன்னால எழுந்து நின்று நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே உடைய ரத்தம் என்னை கழுவுங்க. அதுதான் பக்தி இருக்கக்கூடாது, விசுவாசம். நீங்க அப்படி அறிக்கை செய்யும் போதே இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல ஊற்றும். அந்த உணர்வு, கல்வாரிக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த கல்வாரி காட்சியை பாருங்க. உங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசுவை பாருங்க, உங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. உங்க பாவத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு பாவத்துக்கு பதிலாக பலியான இயேசுவை பாருங்க. பரிகாரமாக இயேசுவின் ரத்தத்தை பாருங்க, இயேசுவின் சரீரத்தை பாருங்க. அல்லேலூயா. அது என்ன பாவமா இருக்கட்டும், நீ கொலை கூட பண்ணிட்டு வந்திருக்கலாம், வரையில ஒருத்தனை குத்தி போட்டு கூட சபைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு அதுக்குள்ள போலீஸ்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போய் கூட ஆயுள் தண்டனை கூட அடைக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆனா ஆண்டவரே நான் கொலை பண்ணிட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானாகத்தான் சிறைச்சாலைக்கு போவீங்க. ஒரு சிறைச்சாலைக்குள்ள போய் பாவியா வாழ மாட்டீங்க. ஒரு செபிக்கிற நீதிமான சிறைச்சாலை 1000 முழுவதும் வாழுவீங்க. அதான் சத்தியம். சரிங்களா? இரண்டாவது, தேவனோடும் மனிதர்களோடும் ஒப்புரவாகணும். இப்ப ஆண்டவரே
இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, என் புருஷனோட பிரச்சனை, கசப்பு. ஏன்னா அதனால எனக்கு இந்த திருவிருந்த எடுக்க எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நீர் கல்வாரி சிலுவையில எனக்காக பலியாதன நிமித்தமாக, நீர் ரத்தம் சிந்தது நிமித்தமாக எனக்கு இந்த திருவிருந்த உங்கள் சரீரத்தை பூஜிக்க, ரத்தத்தை பானம் பண்ண எனக்கு தகுதியை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், கீழ்ப்படுகிறேன் சொல்லி அறிக்கை செய்து ஒப்புரவாய். நான் வீட்டுல போனதுமே நான் என் புருஷன் ஒப்புரவாயிரம், பிள்ளைகிட்ட ஒப்புரவாயிரம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒப்புரவாயிரம் சொல்லி ஒரு அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி நீங்க தாராளமாக எடுக்கலாம். எப்பேற்பட்டவங்களா இருக்கணும். வாசிப்போம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 24, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 16. பவுல் சொல்றாரு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுது. தேவனுக்கும் மனிதருக்கும் குற்றம் இல்லாமல் இருக்க நான் பிரியப்படுகிறேன் பவுல் சொல்லுகிறார். அதே பவுல் சொல்றார் 2 கொரிந்தியருக்கு எழுதுவோம். 2 கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 5 எடுத்துக்கொள், சீக்கிரம் எடுப்போம். 2 கொரிந்தியர் 5:17 முதல் 21 வரைக்கும் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சக்தியா இருக்கிறார், பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்களின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அதை நினைவேனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை பற்றுவோம். அல்லேலூயா. ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது அற்புதமான காரியங்கள் நடக்கும். இப்ப கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவர்கள் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் டயம் தரும். கண்ணை வாயை திறந்து பேசக்கூடாது. அமைதியா மூடி உங்கள் இருதயத்துல இருந்து ஆவியானோடு தேவனோடு பேசணும். யாரோட கசப்பு, யாரோட வைராக்கியம், யாரோட கோபம் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பேசணும், அறிக்கை செய்யணும். அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவி கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக தோத்திரம் பண்ணணும். இனி அடுத்த வாரம் நம்ம தொடர போறோம். இந்த நாளிலும் நீங்க நின்ற வண்ணமாக அறிக்கை செய்து கொண்டே இருங்க. பரலோகத்தை நல்ல தகப்பனை நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். விலையேறப்பட்ட கல்வாரி பாடுகளுக்காக தோத்திரம், விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக தோத்திரம், விலையேறப்பட்ட நன்றி. கிருபை நாளைகளை தெரிந்து கொண்டீர், கிருபை நாளைகளை ரட்சித்தீர். எங்களுக்கு பதிலாக நீர் சிலுவையில மரித்தீர், எங்களுக்கு பதிலாக ரத்தம் சிந்தினீர், எங்கள் சாபத்தை சிலுவையில சுமந்தீர், எங்கள் பாவத்தை சிலுவையில சுமந்தீர். உடைய சரீரத்தை விட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் புட்டப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அந்த படி பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தமாய் இருக்குன்னு சொன்னீரே. சரீரத்துக்காக தோத்துறோம், ரத்தத்துக்காக தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள் புசித்து இதை பானம் பண்ணும் போது எங்களுக்கு சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. நாங்கள் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுக்கிறோம், நாங்கள் கடன் வாங்காதிருக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர். கிருபை நன்மையும் கிருபையும் எங்களுடைய ஜீவனுள்ள நாட்களும் எங்களை பின்தொடரும்படி எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியா சரீரத்துக்காய் தோத்திரம், ரத்தத்துக்காய் தோத்திரம் ஆண்டவரே. இந்த சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணும்படி எங்களை தகுதிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைத்தபடியால் உமக்கு தோத்திரம், எங்கள் வேதனைகளை போக்குவதற்காய் தோத்திரம், தெய்வீக சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, தெய்வீக விடுதலையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உடைய சரீரமாகிய இந்த கர்த்தரின் பந்தியை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த கரத்துல ஒப்புக்கொடும். எல்லா துதி கனமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென்.